ஆந்திராவின் விஜயவாடாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்றுச்சுனோ அப்போது திருப்பதி திருமலையின் புனிதத்தை அக்கட்சி தலைவர்கள் கெடுத்து விட்டார்கள்னு சொன்னாரு. அப்போ அன்னதானத்தின் தரத்தில் பல்வேறு முறைகேடுகள் செய்திருக்கிறார்கள், அதோடு புனிதமான திருப்பதி லட்டு பிரசாதத்துல நெய்க்கு பதிலாக பல்வேறு விலங்குகளின் கொழுப்பையும் பயன்படுத்திருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. இதனால அதன் புனிதத்தன்மை கெட்டுவிட்டதாக குற்றம் சாட்டினார். இப்போது இந்த குற்றச்சாட்டுகள் பெரும் புயலை ஆந்திராவில் கிளப்பியிருக்குன்னு சொல்லலாம். அதற்கு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த கலப்படம் எப்படி நடைபெற்றது என்பதை திருப்பதி லட்டு உருவான வரலாற்றையும் பார்ப்போம். கோவில்கள் அருள் வழங்கும் ஆசியாக இருந்தாலும் நாவுக்கு ருசியான பிரசாதங்கள் வழங்கும் உணவிடமாகவும் இருந்துச்சு. திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோவில் புளியோதரை தொடங்கி நாடெங்கும் விதவிதமான பலகாரங்கள் கோவிலின் பிரசாதமாக வழங்கப்பட்டு இருக்கு. வீட்டில் செய்ய முடியாத, அப்படியே செய்தாலும் அந்த ருசியை வழங்க முடியாத பலகாரங்கள் இறைவனுக்கு நெய்வேத்தியமாக படைக்கப்பட்டு பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கப்பட்டு வருது. இதில் விதவிதமான இனிப்புகள் தொடங்கி புற்றுமண் வரை உண்ணும் பிரசாதமாக கொடுக்கப்பட்டு வருது. பிரசாதங்களில் ராஜாவாக விளங்குவது திருப்பதி லட்டு தான். அதன் சுவையும் மனமும் அலாதியானது. திருப்பதி லட்டு வேறு எங்கும் செய்ய முடியாத மகத்துவம் கொண்டது. திருப்பதி லட்டுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு. இந்த லட்டு திருப்பதி தேவஸ்தானத்துக்கு சொந்தமான பொட்டு என்ற திருமடப்பள்ளியில தயாராகுது. 2016ஆம் ஆண்டுல மட்டுமே 10,34,00,000 லட்டுகள் விற்று சாதனை படைச்சிருக்கு. திருப்பதிக்கு வரும் முக்கியஸ்தர்களுக்கு 750 கிராம் அளவு கொண்ட ஆஸ்தான லட்டும், ஏழுமலையானுக்கு கல்யாண உற்சவத்தை நடத்தி வைக்கும் உபயதாரர்களுக்கு வழங்கப்படும் லட்டு கல்யாண உற்சவர் லட்டும், பக்தர்களுக்கு வழக்கமா கொடுக்கப்படும் 175 கிராம் உள்ள புரோகித லட்டுன்னு 3 வகையான லட்டுகள் திருப்பதியில் தயாரிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு வருது. தொண்டைமான் அரசன் திருப்பதி கோவிலை புறணமைத்த காலத்திலேயே பிரசாதம் கொடுக்கப்பட்டிருக்கு. பல்லவர் ஆட்சியில தினமும் உணவும் அளிக்கப்பட்டிருக்கு. பின்னர் திருப்பொங்கம் என்ற பிரசாதம் தந்ததாகவும் வரலாறு சொல்லுது. ஏழுமலையானுக்கு நைவேத்தியமா படைக்கப்பட்ட தயிர் அன்னம் பக்தர்களுக்கு பிரசாதமாக தந்ததாக பெரியோர் சொல்றாங்க. விஜயநகர காலத்துல திருப்பதி முக்கியத்துவம் பெற தொடங்கியது. அப்போதுதான் பக்தர்கள் கூட்டம் அதிகரிச்சது. இதனால பிரசாதங்களின் வகைகளும் மாற தொடங்கிச்சு. திருப்பதியில 1445 இருந்தே சுயம்னு அழைக்கப்படுற இனிப்பு பிரசாதமா வழங்கப்பட்டுச்சு. 1450களில் அது அப்பமாவும் மாறிச்சு. 1460 வடையா உருமாறின பிரசாதம் 1468 அதிரசமாகவும் பிரசாதமா கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் 1547 மனோகரம் அப்படின்ற பிரசாதம் முறுக்கு பலகாரமா பிரசாதமா மாறிச்சு. 1548ஆம் ஆண்டு கல்வெட்டுல விஜயநகர மன்னர்கள் ஆட்சியில் ஏழுமலையானுக்கு 5 நாட்கள் நடத்திய கல்யாண உற்சவத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு வடை, மனோகரம், அவல், பொரி போன்றவை பிரசாதமாக கொடுத்திருக்காங்கன்னு குறிப்பிட்டிருக்கு. பிரசாதத்தை பெற்றுக்கொண்ட பக்தர்கள் கோவிலிலேயே உண்டதோடு இல்லாமல் வீட்டுக்கும் கொண்டு சென்றாங்க. அதற்கு ஏற்றாற்போல் நெய்வேத்தியத்தால் வடையும் மனோகரத்தையும் பிரசாதமாக சேர்த்தனர். வடை கல் போன்று இருந்ததால் பெரியோர்களாலும் குழந்தைகளாலும் சாப்பிட முடியவில்லை. அதன் பின்னர் தான் லட்டை பிரசாதமாக கொடுக்கும் வழக்கமும் உண்டாச்சு. இதை ஏழுமலையானின் திரு உள்ளமும் ஏற்றுக்கொண்டுச்சு. ஏழுமலையானுக்கு லட்டு நைவேத்தியமாக 1775ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 2ஆம் தேதி படைக்கப்பட்டுச்சு. 1803 இருந்து அதை பூந்தியாக பக்தர்களுக்கும் முக்கியஸ்தர்களுக்கு முழு லட்டாக கொடுக்கும் பழக்கம் ஏற்பட்டுச்சு. 1932 ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் போர்டு உருவாக்கி அதற்கு கீழே கோவிலுக்கு விழாக்களும் கொண்டு வந்தாங்க. ஒரு நாள் ஏழுமலையான் கல்யாண உற்சவத்தின் உபயதாரர் ஒருவர் மடப்பள்ளிக்கு 1000 ரூபாய் செலுத்தி மிகப்பெரிய லட்டை 1000 கணக்கில் தயாரிக்க சொன்னார். அதை கல்யாண உற்சவத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கும் வழங்கினார். அதன் சுவையிலும் மனதிலும் மயங்கிய பக்தர்கள் தேவஸ்தானத்தை அணுகி லட்டு குறித்த வேண்டுகோளை வைத்தனர். திருக்கல்யாண உற்சவமானது 1940களில் இருந்து நித்திய கல்யாண உற்சவமாக மாறிச்சு. அப்போதில் இருந்து கல்யாண உற்சவத்தில் கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கு பூந்திக்கு பதிலாக லட்டு பிரசாதமாக வழங்கப்பட்டுச்சு. 1943ஆம் ஆண்டிலிருந்து சனிக்கிழமை மட்டுமே பக்தர்களுக்கு லட்டு கொடுக்கும் பழக்கம் ஏற்பட்டுச்சு. அப்போ ஒரு லட்டு 8 அணாவுக்கு விற்கப்பட்டுச்சு. இன்று அதன் விலை ஏறிடுச்சுன்னு சொல்லலாம். ஆனா திருமலையானின் உள்ளம் போலவே இன்று வரை லட்டின் சுவையும் மனமும் மாறாமல் இருக்கு. 1996 வரை லட்டுகளை திருமலை கல்யாண ஐயங்கார் குடும்பத்தினர் தயாரிச்சுட்டு வந்தாங்க. இவர்கள் தமிழகத்தை சேர்ந்தவர்கள். அதன் பிறகு தேவஸ்தானமே லட்டு தயாரிக்க தொடங்கிருச்சு. லட்டு தயாரிக்க 51 பொருட்கள் பயன்படுத்தப்படுது.
தோராயமா 5100 லட்டுகள் தயாரிக்க 185 கிலோ பசுனை, 200 கிலோ கடலை மாவு, 400 கிலோ சர்க்கரை, 35 கிலோ முந்திரி பருப்பு, 17,5 கிலோ உலர்ந்த திராட்சை, 10 கிலோ கற்கண்டு, 5 கிலோ ஏலக்காய் ஆகியவை பயன்படுத்தப்படுது. 5100 லட்டுகள் தயாரிக்க 852,5 கிலோ பொருட்கள் உபயோகப்படுத்தப்படுது. இன்று வரை லட்டு பிரசாதம் வேறெங்கும் கிடைக்காத சுவையை கொண்டதாக இருக்கிறது. நாள் ஒன்றுக்கு 8 லட்சம் லட்டுகளை கூட தயாரிக்கும் அளவுக்கு இன்று வெகு நவீன திருப்பதி லட்டு தயாரிக்கும் கூடம் உருவாயிருக்கு. 200க்கும் அதிகமான ஊழியர்கள் லட்டுகளை எந்திரங்களின் உதவியோட தயாரிச்சுட்டு வராங்க. இப்படி எந்த கலப்படமும் இல்லாம திருப்பதி லட்டு இருந்த வந்த நிலையில அதில் கலப்படம் நடந்துள்ளதாக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அறிவிச்சிருக்கிறாரு. இது இந்துக்களிடையே பெரும் அதிர்ச்சியை உண்டாக்கி இருக்கு. இந்த கலப்படம் முன்னர் ஆட்சியில் இருந்த ஜெகன்மோகன் ரெட்டி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் நடந்திருக்கு. இதை பற்றி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் ராஜ்யசபா எம்பியுமான YV சுபா ரெட்டி சந்திரபாபு நாயுடுவின் குற்றச்சாட்டுகளை திட்டவட்டமாக மறுத்திருக்கிறாங்க. இது போன்ற குற்றச்சாட்டுகளால் திருமலை திருப்பதியின் புனிதத்தை சந்திரபாபு நாயுடு தான் கெடுக்கிறார் என பதிலடி கொடுத்திருக்கிறாங்க. அதோடு இந்துக்களின் நம்பிக்கையை சந்திரபாபு நாயுடு கொச்சைப்படுத்துவதாகவும் சுபா ரெட்டி கூறியிருக்கிறாங்க. அதோடு சந்திரபாபு நாயுடு அரசியல் ஆதாயத்திற்காக இப்படி பேசுகிறார் என்று கூறிய சுபா ரெட்டி தானும் தன் குடும்பத்தினரும் திருமலை பிரசாதம் குறித்து ஏழுமலைக்கான் முன்பு சத்தியம் செய்ய தயாராக உள்ளோம் என்றும், சந்திரபாபு நாயுடு தனது குற்றச்சாட்டுகள் உண்மை என சத்தியம் செய்வாரா என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. இந்த நிலையில தேசிய பால்வள மேம்பாட்டு நிறுவனம் திருப்பதி லட்டு குறித்து செய்த ஆய்வில் விலங்குகளின் கொழுப்பு சேர்க்கப்பட்டிருப்பதை உறுதி செஞ்சிருக்காங்க. அதோடு திருப்பதி லட்டில் பன்றி கொழுப்பு மற்றும் மாட்டு கொழுப்பு உள்ளிட்ட விலங்குகளின் கொழுப்பு சேர்க்கப்பட்டிருப்பது பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம மீன் எண்ணெய், சோயாபீன், சூரியகாந்தி எண்ணெய் மற்றும் பாமாயில் உள்ளிட்டவற்றின் கொழுப்புகளும் இருப்பதாக தேசிய பால்வள மேம்பாட்டு நிறுவனம் செய்த ஆய்வில் தெரிய வந்திருக்கு. திருப்பதி ஏழுமலையானின் பக்தர்கள் புனிதமாக கருதும் லட்டில் விலங்குகளின் கொழுப்பும் தகாத பொருட்களும் சேர்க்கப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. உண்மையிலேயே ஜெகன்மோகன் ஆட்சியில் இது நடந்திருக்க அதிக வாய்ப்பும் இருக்கு. காரணம், ஜெகன்மோகன் ரெட்டி கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர். அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களை கிறிஸ்தவர்களாக மதம் மாற்றம் செய்வது அதிகமாக நடைபெற்றதாக குற்றச்சாட்டும் எழுந்திருக்கு. அதோடு பல கிராமங்களில் இந்துக்களின் மூல ஸ்தானத்தில் இருந்து மூலவரையே அகற்றிவிட்டு அங்கு சிலுவைகளை பிரதிஷ்டை செய்ததும் அதிகமாக நடந்திருக்கு. இது இந்துக்களிடையே அதிக கொந்தளிப்பை உண்டாக்கிச்சு. அதோடு ஜெகன்மோகன் ஆட்சியில் நிறைய சர்ச்சைகள் கட்ட ஆதரவு அளிக்கப்பட்டுச்சு. அதோடு அவரை சுற்றி எப்போதுமே கிறிஸ்தவ பாதிரியார்கள் சூழ்ந்திருப்பார்கள். மேலும் கிறிஸ்தவர்களுக்கு பல்வேறு சலுகைகளை வாரி வழங்கினார் ஜெகன்மோகன் ரெட்டி. திருப்பதி ஏழுமலையான் கோவில் அறக்கட்டளை தலைவராக சித்தப்பாவை ஜெகன்மோகன் ரெட்டி அமர்த்தினார். அவர் கிறிஸ்தவர். இதனால் பெரும் பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அப்போ ஜெகன்மோகன் ரெட்டி அரசாங்கம் அவர் ஹிந்துவாக மாறிவிட்டார் என்று விளக்கம் அளிச்சிச்சு. அதோடு திருப்பதியில் இந்துக்களை தவிர மற்ற மதத்தினர் பிரச்சாரமோ இல்லை அதோடு நோட்டீஸோ அளிக்கக்கூடாது என்று சட்டம் இருக்கு. ஆனால் கிறிஸ்தவர்கள் இதையெல்லாம் காதில் போட்டுக் கொள்ளாமல் திருப்பதியில் ஏழுமலையானை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு இதை வழங்கினர். காரணம், ஜெகன்மோகன் ரெட்டி ஆதரவு அவர்களுக்கு இதை தைரியமாக செய்ய ஒத்துழைச்சது. இதனால் திருப்பதியில் பெரும் போராட்டமே ஏற்பட்டுச்சு. இப்படி ஜெகன்மோகன் ஆட்சியில கிறிஸ்தவ மதம் ஆந்திராவில் கொடி கட்டி பறந்துச்சுன்னே சொல்லலாம். அதாவது அப்பாவான ராஜசேகர் ரெட்டி ஆந்திராவின் முதல்வராக இருந்தபோது திருப்பதி ஏழுமலையானுக்குரிய 7 மலைகளில் ஒன்ற கிறிஸ்தவர்களுக்கு வழங்கினார். அங்கு கிறிஸ்தவர்களுக்கு சர்ச்சு கட்டிக்கொள்ள அனுமதியும் அளிச்சாரு. இந்த விஷயம் உச்ச நீதிமன்றம் வரை சென்று அதை ரத்து செஞ்சது. மீண்டும் அந்த மலை ஏழுமலையானுக்கே வந்து சேர்ந்தது. ராஜசேகர் ரெட்டி விஜயவாடாவிற்கு ஹெலிகாப்டரில் சென்ற போது ஏழுமலையானின் எந்த மலையை கிறிஸ்தவர்களுக்கு வழங்கினாரோ அந்த மலையின் மீது அந்த ஹெலிகாப்டர் மோதியது. இதனால் ராஜசேகர் ரெட்டி அந்த இடத்திலேயே இறந்து போனார். ஆக இந்த விஷயத்தில் அரசன் அன்றே கொல்வான், தெய்வம் நின்று கொள்ளும் என்பது ராஜசேகர் ரெட்டியின் வாழ்க்கையில் நடந்துச்சு. இப்போது எல்லாமே மாறிவிட்டது. இதனால் மகனின் பிரசாதங்களை மேற்பார்வையிடும் வகுளா தேவியின் திருப்பார்வை மட்டுமே மாறவில்லை. இதனால் தான் மீண்டும் திருப்பதி பிரசாதங்கள் யாவுமே சுவையும் மனமும் கொஞ்சம் தூக்கலாக மாறிவிட்டதோ என்னவோ.